இணைந்ததோடு இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் ஆஷி. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால், தமிழகத்திலே பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் மின்சார கட்டண உயர்வு. மக்களுக்கு மத்தியிலும் சரி அல்லது அரசியல் செயல்பாட்டாளருக்கு மத்தியிலும் சரி, இந்த மின்சார கட்டண உயர்வை பற்றி அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றிய ஒரு முழுமையான ஆய்வை தான் இந்த காணொலியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். யாரெல்லாம் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை பெற விரும்புகிறார்களோ, மின்சார கட்டண உயர்வுக்கு காரணம் என்ன, யார் அதற்கு காரணம், எதனால் மின்சார கட்டணம் உயர்கிறது என்பதை பற்றிய ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காணொலியை ஸ்கிப் செய்யாம முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக இந்த காணொலி மூலமாக நமக்கு ஒரு தெளிவை பெற முடியும். பொதுவாகவே மின்சாரம் என்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் மின்சார உற்பத்தி என்று சொன்னால் பல்வேறு வழிமுறைகளில் மின்சார உற்பத்தி நடக்கிறது. அது அணுமின் நிலையங்கள் மூலமாக நடக்கிறது, அனல் மின் நிலையங்கள் மூலமாக நடக்கிறது, காற்றாலை மின் நிலையங்கள் மூலமாக நடக்கிறது, சூரிய மின்சக்தி மூலமாக நடக்கிறது, அல்லது நீர் மின் நிலையங்கள் மூலமாகவும் நடக்கிறது. இப்படி பல்வேறு வழிமுறைகளில் மின்சார உற்பத்தி என்பது தமிழகத்திலே, இந்தியாவிலே நடந்து கொண்டு இருக்கிறது. என்னதான் இத்தனை வழிமுறைகள் இருந்தாலுமே கூட அவற்றிலே முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது 70 விழுக்காடு மின்சார உற்பத்தி என்பது அனல் மின் நிலையங்களின் மூலமாகத்தான் இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி தமிழகத்திலுமே கூட பல்வேறு அனல் மின் நிலையங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தூத்துக்குடியினுடைய அனல் மின் நிலையம், மேட்டூர் அனல் மின் நிலையம், எண்ணூரில் இருக்கின்றது. இப்படி தமிழகத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த அனல் மின் நிலையங்கள் தான் தமிழகத்துடைய மின் உற்பத்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே இந்தியாவில் எப்படி 70% மின்சார உற்பத்தி அனல் மின் நிலையங்கள் மூலமாக நடக்கிறதோ, அதே போலத்தான் தமிழகத்திலும் அதிகப்படியான மின்சார உற்பத்தி என்பது இந்த அனல் மின் நிலையங்கள் மூலமாகவே நடந்து கொண்டும் இருக்கின்றன. அனல் மின் நிலையங்களை பொறுத்தவரையில் அதற்கான முக்கிய மூலப்பொருளாக இருப்பது என்னவென்றால் நிலக்கரி. நிலக்கரி தான் அதனுடைய மூலப்பொருள். பொதுவாகவே இந்தியாவை பொறுத்தவரையில், தமிழகத்தை பொறுத்தவரையில மின்சார உற்பத்தியினுடைய விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால், ஒரு காரணி என்றால் அது நிலக்கரியினுடைய விலை மட்டும்தான். மற்றதெல்லாம் அப்புறம். அப்ப நிலக்கரியினுடைய விலை அதிகரித்தால் மின்சார உற்பத்தி விலையும் அதிகரிக்கும் என்பதுதான் தமிழகத்தினுடைய, இந்தியாவினுடைய சூழல். இப்ப இந்த நிலக்கரி எப்படி நமக்கு கிடைக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரையில் பல்வேறு நிறுவனங்கள் இந்த நிலக்கரியை இறக்குமதி செய்கிறார்கள் என்று சொன்னாலுமே, அதானி நிறுவனம், அதானி பவர் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் தான் அதிகப்படியான நிலக்கரியை இந்தியாவில் இறக்குமதி செய்கிறது. இந்தோனேஷியாவிலே இருந்து இந்தியாவுக்கு நிலக்கரி கொண்டு வரப்படுகிறது. குறிப்பாக குஜராத்தினுடைய முந்த்ரா போர்ட் வழியாக நிலக்கரி அதானி நிறுவனம் இறக்குமதி செய்து அங்கிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கும் விநியோகம் செய்து வருகிறார்கள். எனவே நிலக்கரியினுடைய அந்த இறக்குமதி என்பது அதானி நிறுவனத்தினுடையது. இப்ப இந்த அதானி பவர் நிறுவனம் நிலக்கரிக்கு என்ன விலை நிர்ணயிக்குதோ அந்த விலையின் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா மற்ற மாநில அரசுகளோ அல்லது நிறுவனங்களோ அந்த நிலக்கரியை வாங்கி அவர்களுடைய மின் உற்பத்தி நிலையங்களின் மூலமாக மின்சார உற்பத்தியும் செய்து கொண்டு இருக்கிறார். இது ஒரு செய்தி. இது அப்படி இருக்கிற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தால், கடந்த 2023 கடந்த வருஷம் அக்டோபர் மாதம் வெளிவந்த ஒரு செய்தி, அதாவது பினான்சியல் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய லண்டனை தலைமையகமாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், அதானி பவர்ஸ் நிறுவனம் இறக்குமதி செய்யக்கூடிய நிலக்கரியில் பல்வேறு முறைகேடுகள் செய்து அதனுடைய விலையை அதிகப்படியாக உயர்த்தியிருக்கிறது. குறிப்பாக முறைகேட்டின் அடிப்படையிலேயே 52 விழுக்காடு விலையேற்றம் நடந்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது பினான்சியல் டைம்ஸ் என்ற பத்திரிகை. ஆதாரத்தோடு அவர்கள் வெளியிட்டார். எப்படியெல்லாம் இவங்க விலையேற்றம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதுல முதல் விஷயமாக அவர்கள் தரத்தினை உயர்த்துகிறார்கள். அதாவது நிலக்கரியினுடைய இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியினுடைய தரத்தை உயர்த்தி காட்டி அதனுடைய விலையை நிர்ணயம் செய்வது. குறிப்பாக உதாரணமாக சொல்வதற்கு சொன்னால், ஒரு 350 கலோரி நிலக்கரி என்று ஒன்று இருக்கிறது. அதே போல 500 கலோரி நிலக்கரியும் இருக்கிறது. இந்த 500 கலோரி நிலக்கரியில் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சார யூனிட்டுடைய அளவை காட்டிலும் 350 கலோரி நிலக்கரியினுடைய உற்பத்தி என்பது குறைவாகவே இருக்கும். எனவே 350 கலோரியை 500 கலோரி என்று காட்டினால் அது விலையேற்றத்திற்கு வழிவகுக்கும். இப்படி தரத்திலே முறைகேடான முறையிலே தரத்தை உயர்த்தி காட்டி விலையேற்றம் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக அதனுடைய போக்குவரத்து விஷயங்கள்ல முறைகேடான ரிசிப்டுகளை உருவாக்கி பாத்தீங்கன்னா அவர்கள் விலையேற்றம் செய்திருக்கிறார்கள். பொதுவாக அந்த நிலக்கரி வருகின்ற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் கூடுதல் சொன்னா அதுவும் நிலக்கரி விலையை அதிகரிக்கும். இவ்வாறும் நிலக்கரியினுடைய விலை கூட்டப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்தோனேஷியாவில் இருந்து நேரடியாக முந்த்ரா போர்ட்டுக்கு வரக்கூடிய அந்த நிலக்கரி அதற்கு மாறாக சிங்கப்பூருக்கு சென்று வருவதாகவோ அல்லது ஹவாய்க்கு சென்று வருவதாகவோ அல்லது துபாய்க்கு சென்று வருவதாகவோ இப்படி 3 வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இடைத்தரகு நிறுவனங்கள், அதானியினுடைய இடைத்தரகு நிறுவனங்கள் மூலமாக வருகிறது என்ற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், முறைகேடான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனை அவர்கள் காட்டி அதன் மூலமாகவும் அவர்கள் விலையேற்றம் செய்திருக்கிறார்கள். அதற்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிசிப்டையுமே பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை தன்னுடைய பத்திரிகையிலே கடந்த 2023 அக்டோபரில் வெளியிட்டிருந்தாங்க. இது ஒரு செய்தி.
அதே போல இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே முதல் முறையாக சொன்ன செய்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மாதங்களுக்குள் நடந்த அந்த முறைகேடு. 30 மாதங்கள் சொன்னா 2020 இருந்து 2022 வரைக்கும் நடந்த முறைகேடு. அதுல 12,000 கோடி ஊழல் நடைபெற்றதாக பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அதே போல 2014 இருந்து 16 வரைக்கும் காலகட்டத்தில் இதை போன்ற ஊழல் நடந்திருப்பதாக EPW என்று சொல்லக்கூடிய பத்திரிகை, எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்ஸ் வீக்லி என்று சொல்லக்கூடிய பத்திரிகை குற்றம் சாட்டுகிறது. அவர்கள் எப்படியெல்லாம் குற்றம் சாட்டுகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் சொன்ன அதே காரணம் தான். அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாகவும், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல முறைகேடான ரிசிப்ட் சொல்வதன் மூலமாகவும், அதே போல தரத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாகவும், இன்னும் இயந்திரங்கள் இறக்குமதியிலே கூட விலையேற்றம் செய்வதன் மூலமாகவும், இன்னும் அதற்கான இழப்பீடை அரசிடம் கோருவதன் மூலமாகவும் பல்வேறு வகைகளில் 40,000 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருப்பதாக EPW என்று சொல்லக்கூடிய பத்திரிகையும் குற்றச்சாட்டிருந்தது. இது 2014 இருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில். ஆக கடந்த 10 வருஷத்துல இந்த 4.5 வருட அந்த விஷயம் மட்டுமே, 4.5 வருட ஊழல் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52,000 கோடி வரைக்கும் நடந்திருக்கிறது என்று 2 பத்திரிகைகளும் சேர்ந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அப்போ இதுல குறிப்பா EPW என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இன்னும் ஒருபடி மேல போய் சில விஷயங்களை சொல்லுகிறார்கள். இதன் மூலமாக அதானி நிறுவனத்திற்கு முறைகேடாக ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் செல்லுகிறது. முறைகேடாக, லாபம் அல்ல, முறைகேடாக விலையேற்றம், முறைகேடான விலையேற்றத்தின் காரணமாகவே வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய பணத்தில் இருந்து 2 ரூபாய், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 ரூபாய் அதானி நிறுவனத்திற்கு செல்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் பாத்தீங்கன்னா இந்த EPW என்று சொல்லக்கூடிய பத்திரிகை முன்வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இறக்குமதி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உண்மையிலேயே என்ன இறக்குமதி? இந்தோனேஷியாவிலிருந்து யார் ஏற்றுமதி செய்தா? இங்க வந்து அதானி பவர்ஸ் நிறுவனம் இறக்குமதி செய்கிறது என்று சொன்னோம். ஆனால் ஏற்றுமதி செய்வது யார் என்று பார்த்தால் அதுவும் அதானி நிறுவனம் தான். ஏற்றுமதியும் அவர்கள் தான் செய்கிறார்கள். அதாவது அதானி நிறுவனம் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் புன்னியூ என்று சொல்லக்கூடிய தீவுல பாத்தீங்கன்னா சுமார் 2,500 ஹெக்டார் நிலப்பரப்புல 2008லேயே வந்து பாத்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கம் அமைத்தார்கள். அதன் மூலமாக வருடந்தோறும் 500 மில்லியன் டன் மதிப்பிலான நிலக்கரி இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது. இது வந்து அதானி என்டர்பிரைசஸ் மற்றும் அதனுடைய துணை நிறுவனங்களின் மூலமாக இந்த சுரங்கம் வந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே உற்பத்தி செய்வதும் யார்? அதானி. அதே போல அங்கிருந்து ஏற்றுமதி செய்வது யார்? அதானி. அதை இறக்குமதி செய்வது யார்? அதானி. ஆக மொத்தம் அனைத்தையுமே அதானியே செய்து கொண்டிருக்கிறார். அதே போல முறைகேடான முறையில் விலையேற்றம் செய்து அதை மக்களுக்கு வந்து அந்த சுமையை சுமத்துகின்ற ஒரு வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் வந்து முழுமையான தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்படி ஆனால் அதானி செய்யக்கூடிய இந்த செயலை வந்து அரசு வந்து கண்டுக்கவே இல்லையா? அரசுக்கு தெரியாமலேயே வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை வெளியிடுறாங்க, EPW பத்திரிகை வெளியிடுறாங்க. அரசுக்கு தெரியாதா? அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் விஷயங்கள் அரசுக்கு தெரியாதா? அதனுடைய தரம் அரசுக்கு தெரியாதா என்று கேட்டால் இல்லை, அரசுக்கும் அது தெரியும். பொதுவாகவே நிலக்கரியினுடைய விலையை அடிப்படையாக வைத்து மின்சாரத்துடைய விலை தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல நிலக்கரியினுடைய விலையையும் தீர்மானிப்பதற்காக இந்தியாவிலே மத்திய மின்சார ஒழுங்கு வாரியம் என்று சொல்லி ஒரு வாரியம் இருக்கிறது. இவர்களும் அதானி நிறுவனத்தார்களும் இணைந்துதான் அவர்களுக்கு ஏற்பட்டுக்கிற உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் நிலக்கரி விலையை தீர்மானிக்கிறார்கள். எனவே அதானி முறைகேடாக செய்யக்கூடிய இந்த விலையை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடைய அந்த வாரியம் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை அமல்படுத்துவதற்கு அவர்கள் அனுமதிக்கிறார்கள் என்பதனால் தான் தற்பொழுது இந்த நிலக்கரியுடைய விலையேற்றமும் அதன் அடிப்படையிலான மின்சார உற்பத்திக்கான விலையேற்றமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மத்தியில் கடந்த 10 வருடமாக ஆண்ட பாஜகவினுடைய அரசுக்குமே அது வந்து முக்கிய பொறுப்பு இருக்கிறது. அதானிக்கும் மோடிக்குமான அந்த நெருக்கம், அதானிக்கும் பாஜகவிற்குமான நெருக்கம் தான் அதானிக்கு இவ்வளவு பெரிய முறைகேட்டையும் ஊழலையும் செய்வதற்கு முழுமையாக அவர்களுக்கு அனுமதி வழங்கி இருப்பதே பாஜகவினுடைய அரசுதான் என்பதுமே கூட அந்த ஆய்வுகளிலே நமக்கு தெரிய வருகின்றன. சரி, இப்போ தமிழகத்துக்கு வருவோம். இப்படியெல்லாம் வந்து இந்தியா முழுவதும் விநியோகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் நடக்குது. அது தமிழகத்திலே எவ்வாறு பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்று பார்த்தால், தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடைசி வருஷம் கூட நம்ம 2023 to 24 வரைக்கும் காலகட்டத்திலே கூட நாம கிட்டத்தட்ட வந்து 372 மில்லியன் யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்டை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இத்தனையுமே வந்து நாம வந்து யூஸ் பண்ணப்பட்ட கரண்டுகள். இதற்கெல்லாம் நிலக்கரியை நாம் விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம் அதானி நிறுவனம் போன்ற நிறுவனங்கள் இருந்து. இதப்படி வந்து அதே போல வந்து 100 யூனிட் வரைக்கும் வந்து தமிழகத்திலே ஃப்ரீயாக வந்து கரண்ட் வழங்கப்படுகிறது. இதன் மூலமாக அதாவது ஃப்ரீ கரண்ட் 100 யூனிட் வந்து முதல் 100 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு வந்து ஃப்ரீ கரண்ட் வழங்கப்படுகிறது. அதே போல வந்து 19 லட்சத்துக்கும் அதிகமான விவசாய பம்பு செட்டுகள் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இலவச பவர் வந்து வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக வந்து அதிகப்படியான இழப்பு தமிழக அரசுக்குமே ஏற்படுகிறது. 2022 வருஷம், அதாவது 21 இருந்து 22 வரைக்கும் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா
தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியம் என்பது சுமார் 13,000 கோடி வரைக்கும் நட்டத்திலே இருந்தது. 13,000 கோடி அந்த வருஷத்துக்கான நட்டம் இருந்தது. ஆனால் அதற்கு அடுத்த வருஷம் விலை ஏற்றத்தின் காரணமாக 2022 இருந்து 23 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி வரைக்கும் நட்டப்பட்டிருக்கிறது. ஆக 3,000 கோடி நட்டம் தமிழக அரசுக்கு விலையேற்றத்தின் காரணமாக குறைந்திருக்கிறது. அவ்வளவுதானே தவிர இதன் மூலமாக எந்த லாபத்தையும் தமிழ்நாடு அரசு ஈட்டவில்லை. மாறாக நட்டத்திலே 3,000 கோடி குறைந்திருக்கிறது, அவ்வளவுதான். இதற்கான லாபத்தை அப்படியே அனுபவிக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் அதானி நிறுவனம் மட்டுமே அதை முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 ரூபாய் என்று சொன்னோமே, அது தமிழக அரசு ஃப்ரீயாக வழங்கக்கூடிய 2 யூனிட்டுக்கும் பொருந்தும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2,47,000 வீடுகள் கரண்ட் கனெக்ஷனோடு தமிழகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுல வந்து 1 கோடி பேருக்கு வந்து அந்த இலவச கரண்டிலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் மற்றும் குடிசைகள் இணைந்து 1 கோடி வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா இலவசமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மீதி இருக்கிற 1,47,00,000 வீடுகள் பாத்தீங்கன்னா முதல் 100 யூனிட்டுக்கு இலவசத்தையும் அடுத்த யூனிட்டுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டணத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல சுமார் 22 லட்சத்துக்கும் அதிகமான சிறு குறு வணிக நிறுவனமும் இருந்து கொண்டிருக்கின்றன. அவர்களும் கட்டணங்களை செலுத்தி வருகிறார்கள். இப்படி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் செலுத்தக்கூடிய அந்த யூனிட்டுக்கான விலையிலும் இழப்பீடு ஏற்படுகிறது. அதே போல அரசுடைய செலவுமே வந்து அதிகரிக்கிறது. குறிப்பாக வந்து அரசுடைய செலவு வந்து அரசோட நட்டமாகவும் மக்களுடைய செலவு என்பது மக்களுடைய நட்டமாகவுமே இங்கு பார்க்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா மாநில அரசுடைய நிதி நட்டம் என்பதும் மக்களை தான் நேரடியாக பாதிக்க போகிறது. மாநில அரசுடைய கஜானாவில் இருக்கக்கூடிய நிதியின் அடிப்படையில் தான் மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றது. எனவே மாநில அரசு நட்டப்படுகிறது என்றால் 10,000 கோடி நட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த 10,000 கோடியால் ஏதோ ஒரு மக்கள் நல திட்டம் வருவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அதை நாம் மக்களாகிய நாம் இழந்திருக்கிறோம் என்றுதான் பொருள். எனவே மாநில அரசுடைய நட்டமாக இருந்தாலும் சரி அல்லது மக்களுக்கு நேரடியாக நட்டமாக இருந்தாலும் சரி, அதனால் நேரடியாக பாதிக்க போவது மக்கள் தான். எனவே மின்சார கட்டண உயர்வு என்பது வெறும் மின்சார கட்டணத்தின் அடிப்படையிலான செலவினங்களை மட்டுமே குறிப்பிடுவது அல்ல. அது மட்டுமல்ல, அதை ஒற்றிருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும் அது பாதிக்கிறது. குறிப்பாக 2022 மின்சார கட்டண உயர்வு ஏற்பட்ட பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் வியாபாரிகளிடத்தில் இருந்து சில கருத்துக்களை கேட்டார்கள். அப்படி கேட்கும் பொழுது கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு நிறுவனர், ஒரு தொழிற்சாலையுடைய நிறுவனர் சொல்லுகிறார், மின்சார கட்டண உயர்வுக்கு முன்பு நாங்கள் 50 லட்சம் மின்சார கட்டணம் செலுத்தி வந்தோம். அதாவது கிட்டத்தட்ட 300 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை. 50 லட்சம் மின்சார கட்டணம் செலுத்தி வந்தோம். ஆனால் தற்பொழுது நாங்கள் 70 லட்சம் மின்சார கட்டணம் செலுத்துகிறோம் என்று சொல்கிறார். ஆக 20 லட்சம் மின்சார கட்டணம் அவர் அதிகமாக கேட்டுகிறார். இந்த மின்சார கட்டண உயர்வின் காரணமாக நான் சொல்றது 2022. அப்போ இந்த 20 லட்சத்தை அவர் எப்படி ஈடுகட்டுவார் என்று சொன்னால் அவர் உற்பத்தி செய்கிற பொருட்களின் விலையை அவர் உயர்த்துவார். அவர் வந்து ஆடை உற்பத்தி செய்தால் ஆடையில உயர்த்துவார். அவர் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்தால் உணவுப் பொருட்களிலே விலையேற்றத்தை செய்வார். ஆக அந்த விலையேற்றத்தை யார் அனுபவிப்பது? அது மக்கள் தான். அந்த பொருளை விலை கொடுத்து வாங்கக்கூடிய மக்கள் தான் அதையும் ஃபேஸ் பண்றாங்க. அப்ப எல்லா வகையிலும் மக்களை பாதிப்பு ஏற்படுத்தி தான் இந்த ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக கார்பரேட்டுகள் தான் வந்து கொழுக்கிறார்கள் தவிர தமிழக அரசுக்குமே அது மிகப்பெரிய இழப்பு, தமிழக மக்களுக்குமே அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதன் காரணமாகத்தான் தமிழக அரசு சிறுக வருடந்தோறும் வந்து மின்சார கட்டணத்தினுடைய உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுதும் உயர்வு ஏற்படுத்துகிறது. கிட்டத்தட்ட வந்து 10,000 கோடி வந்து லாஸ்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 10 வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்வு கழகம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவிலே வந்து கடன் சுமையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2014 43,000 கோடியாக இருந்தது. தற்போது 1,59,000 கோடியாக கடன் அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3 மடங்கு கடன் மட்டுமே வந்து தமிழக மின்சார கழகத்திற்கு அதிகரித்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையும் தமிழ்நாடு மின்சார வாரியமும் தமிழக அரசும் அதை வந்து ஃபேஸ் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனால் அதன் அடிப்படையில் தான் இந்த மின்சார கட்டண உயர்வுமே ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது மக்கள் எந்த அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்வாக கட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது ஏற்கனவே சொன்னது போல 1 கோடி வீடுகளுக்கு மின்சார கட்டண உயர்வு என்பது இருக்காது. அவர்கள் 100 யூனிட்டுக்குள்ள தான் பயன்படுத்துகிறார்கள் வீடுகள் மற்றும் குடிசைகள். மீதி இருக்கிற 1.5 கோடி பேர் 200 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா மாதத்திற்கு 5 ரூபாய் அதிகரிக்கக்கூடிய சூழல். அதாவது 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் மின்சார கட்டணம் கட்டுவோம். அதுல மாதத்திற்கு 5 ரூபாய் அளவில் வந்து பாத்தீங்கன்னா 200 யூனிட் வரை பயன்படுத்துவர்களுக்கு ஏற்படும். 300 யூனிட் வரை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு 15 ரூபாய் வரைக்கும் மின்சார கட்டணம் உயரும். அதே போல 400 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணா 25 ரூபாயும், 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் 40 ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு வந்து ஒரு மாதத்திற்கு மின்சார கட்டண உயர்வு ஏற்படும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா 22 லட்சம் சிறு குறு நிறுவனங்கள் தமிழகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது அல்லவா, அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மாத கணக்கில் பார்த்தால் அவர்களுக்கு 20 ரூபாய் வந்து மின்சார கட்டண உயர்வு ஏற்படும் என்பதுதான் தற்பொழுது மின்சார கட்டண உயர்வின் அடிப்படை ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பாக இருக்கும். ஆனால் இதற்கு முழு காரணமாக இன்னைக்கு தமிழக அரசை மட்டுமே குற்றம் சாட்டி கொண்டு பல்வேறு அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட பேச்சுகள் நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு தமிழக அரசிற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை.
திமுக ஆட்சியில் இருந்தால் திமுக காரணம் என்று சொல்வார்கள், அதிமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுக தான் இதற்கு காரணம் என்று சொல்வார்கள். ஆனால் திமுகவுக்கும் சம்பந்தமில்லை, அதில் அதிமுகவுக்கும் சம்பந்தமில்லை. இதில் முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுடைய சூழ்ச்சிகள் தான் காரணம். அதை ஒற்றி போகின்ற கடந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலே அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பு, அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நிலக்கரியினுடைய பதுக்கல் முறைகள் மற்றும் பார்த்தீங்கன்னா பல்வேறு சில முறைகளில் வந்து நிலக்கரியினுடைய விலையை சில பேர் முறைகேடு மூலமாக ஏற்றிருக்கிறார்கள் என்றாலும் கூட இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஊழல் என்பது நடந்தேறவில்லை. ஆனால் பிஜேபியினுடைய ஆட்சியில் தான் மிக பிரம்மாண்டமான ஊழல் என்பது நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இதை மாநில அரசுகளை பழிப்பதால் பலனில்லை. மாறாக யாரிடத்திலே கேட்க வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும், யாரிடத்திலே கேள்வி கேட்க வேண்டும் புரிந்து மக்களும் அரசியல் கட்சியும் செயல்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கு ஒரு விடிவு காலத்தை நமக்கு கிடைக்கும். அதற்கான ஒரு ஆய்வைத்தான் நாம் சமர்ப்பணம் செய்திருக்கிறோம். அடுத்து ஒரு ஆய்வு தகவலோடோ அல்லது செய்தியோடோ உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.